ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஆரிக்கு முன்கழுத்துக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறணும் அப்படின்ற வீடியோ தான் நம்மளுக்கு இப்போ வரப்போகுது. இது முன்கழுத்துக்கு எப்படி நேர் கட்டிங்கனாலும் சரி, கிராஸ் கட்டிங்னாலும் சரி, இது யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாமே நம்ம கைக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எப்படி நம்ம செயின் தையல் எத்தனை போடணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இங்கேருந்து செயின் தையல் போடுவோமா, 3 அடுக்கு செயின் தையல் போடணும். இல்ல இன்னும் எனக்கு 4, 5 உங்க விருப்பம் போடுறதுனா போட்டுக்கலாம். ஆனா நம்மளுக்கு 3 மட்டும் போட்டா போதும். செயின் ரொம்ப பொடிசா சின்ன மெல்லிசா நீங்க போடாம கொஞ்சம் லென்த்தாவே போடுங்க. தையல் கொஞ்சம் லென்த்தா இருந்தா தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமும் வேலை முடியும். தையல் போடுற இடம் தான். அதனால உங்களுக்கு பெருசாவே நீங்க போட்டாலே பிரச்சனை இல்ல. அதுக்கு மேல சுகர் பீடோ இல்ல நீங்க அடுத்து என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் நீங்க இதுல போட்டுக்கலாம். ஓகேவா? இல்ல அங்கிட்டு புட்டா வைக்கலாம். புட்டா வைக்கிறது தனியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நானு. நீங்க இப்ப இமேஜ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சுகர் பீட மட்டும்தான் பீடு வச்சு மட்டும் தான் நம்ம அளவு மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு அந்த மாதிரியே நீங்க ஒரு இமேஜ் எடுத்து, நீங்க எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு ஃபோட்டோ எடுத்து Pinterestல இருந்து எனக்கு அனுப்பி விடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு 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 இமேஜ் எடுத்து எல்லாரும் ஒண்ணா போடுற மாரி நம்ம பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்கு நம்ம கண்டிப்பா ப்ளவுஸ் தான். ஓகேவா? தேங்க் யூ. கழுத்துக்கு இப்ப முன்கழுத்துக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப இது கிராஸா இது கிராஸ் ப்ளவுஸ்னால நான் கிராஸா தான் ப்ளவுஸ் பீக் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதே மாதிரி இப்படி வச்சிடணும் அளவுக்கு. இந்த மாதிரி கிராஸா போட்டுக்கணும். நீங்க இந்த அளவையும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க இருந்தே கூட ஒரு கர்வ் மாதிரி போட்டு விட்டுருங்க. ஓகேவா? இதுதான் எனக்கு கரெக்டா வெட்டுற பகுதியோட அளவு. இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு சேம் அதே தான். பேக் நெக்குக்கு நம்ம எப்படி நம்ம இது பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வரும் 1/4 இன்ச். இப்போ இது நான் எக்ஸ்ட்ரா துணியோட சேர்த்து நான் இது பண்ணியிருக்கேன். இதுல 1/4 இன்ச்சுக்கு இங்க ஒரு கோடு. நம்ம இது கழுத்துக்கு எப்பவுமே உங்களுக்கு ப்ளவுஸ் பாதி உள்ள மறைச்சிரும். நம்ம saree கட்டுறப்ப பாதி மறைச்சிரும். அதனால ஃபுல் லென்த்துக்கு நீங்க ஆரி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு போட்டீங்கனாலே போதும். இதுல இருந்து இது வரைக்கும் செயின் தையல். அதுக்கு மீறி ஒர்க் இங்கிட்டு தான் போடணும். சாரி, இங்கிட்டு தான் போடணும். செயின் தையல் இந்த 2வது லேயர்ல போடணும். நீங்க பாட்டுக்கு உள்ளக்க போட்டுறாதீங்க. கோடு போட்டு 1/4 இன்ச்சுக்கு போட்டீங்கன்னா இது வெளிப்பகுதி. நம்மளுக்கு இதுதான் உள்பகுதி. அதனால இந்த வெளிப்பகுதியில இருந்து தான் போடணும் செயின் தையல். போட்டு இங்கிட்டு தான் ஒர்க் பண்ணணும். மாத்தி இங்கிட்டு ஒர்க் பண்ணிடாதீங்க. கவனமா ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் நீங்க பார்த்து போடணும். தேங்க்யூ.